பின்னாடி வாங்க. நிறைவேற்று. தமிழக வெற்றி கழகமே நிறைவேற்று. முதலமைச்சர் விஜயை நிறைவேற்று. மக்களின் கோரிக்கையை நிறைவேற்று. தமிழக முதல்வர் விஜயை தேர்தல் அறிக்கையை நிறைவேற்று. முதல்வர் விஜயை நிறைவேற்று. தேர்தல் அறிக்கையை நிறைவேற்று. தேர்தல் அறிக்கையை நிறைவேற்று. நினைவூட்டுகிறோம். தமிழக முதல்வருக்கு நினைவூட்டுகிறோம். இளவேனில் பொதுச் செயலாளர் தமிழ் புலிகள் கட்சி இன்று ஏறக்குறைய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்களும் பதவியேற்று ஏறக்குறைய 1 மாதங்கள் கடந்து விட்டது. இந்த சூழலில் அவர் தனது தேர்தல் அறிக்கையை எதையுமே நிறைவேற்றவில்லை என்கின்ற காரணத்தினால், உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா மாதம் 2000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. ஆனா இப்போது வரைக்கும் உரிமை 1000 ரூபாய் போயிருக்கு. அதே மாதிரி முதியவர்களுக்கு 3000 ரூபாய் தராரு, ஓய்வு பெற்றவர்களுக்கு 3000 ரூபாய் தரனாரு. அதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரல. அதே மாதிரி மின்சாரத்தை 200 யூனிட்டா ஆக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அது ஒரு பழைய ஒரு ஏமாற்று வேலையா இருக்குது. இப்படி தொடர்ந்து அவர் சொன்ன தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிற எதுவுமே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்ல அவர் இருந்துட்டு இருக்காரு. அதனால தமிழ் புலிகள் கட்சி அவருக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக தேர்தல் அறிக்கையையும் அதனோடு சேர்ந்து அவர் ஞாபக மரத்தில் இருக்கிறார் என்பதற்காக வல்லாரை கீரையும் இன்னைக்கு அனுப்புறதுக்கு நாங்க திட்டமிட்டிருக்கோம். காவல்துறை அதை மறுத்து நீங்க அனுப்பக்கூடாது, அதனால உங்களை கைது பண்ணுவேன் சொல்லியிருக்காங்க. படிப்படியா திட்டங்களை அமல்படுத்துறேன்னு இது வரைக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் ஒரு ஏற்ற உடனே ஒரு 10 திட்டங்களை உடனே நடைமுறை கொண்டு வருவாங்க. தேர்தல் அறிவிச்சதுல எது கூட ஒண்ணு கூட இது வரைக்கும் பண்ணல. எந்த தேர்தல் அறிவிக்கும் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. அப்படிங்கிறத 1 மாதம் ஆச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் திருச்சியில அறிவிப்பார் நினைச்சேன், அதை கூட அவர் அறிவிக்கல. இது எல்லாமே எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்குது. தேர்தல் அறிக்கையை அவருக்கு ஞாபகப்படுத்துவதற்காக முன்னெடுத்திருக்கோம். நடவடிக்கை காவல்துறை இப்ப அனுமதி, அதாவது இது தபால்ல அனுப்பிச்சுட்டு போறதுதான் சொல்லி நாங்க பார்த்தோம். வேற எந்த சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை எதுவும் நாங்க பண்ணல. இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க அதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுவும் வரம்பு மீறிய ஒரு செயலா இருக்கு. எப்படி விஜய் அரசு நம்ம இதுல ஊடகத்துறையை எப்படி இது பண்ணிருக்காங்களோ, ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி காவல்துறையை வச்சு இன்னைக்கு எங்களை கைது செய்யணும் திட்டமிடுறாங்க. ஆட்சி 3 மாதங்கள் கூட நிலைக்காத விமர்சனங்கள்லாம் எடுத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் தெரியுதுங்க இப்ப இருக்க சூழல்ல. ஏன்னா என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி நிறைவேற்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் அவர் பின்புலமா இருக்கிற ஆட்கள் யாரும் அப்படி இல்லை. எல்லாமே இப்ப புதுசா கத்துட்டு வர ஆட்களா தான் இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் உரிய தீர்வு அவர்கிட்ட இல்லைங்க, எந்த தீர்வுமே இல்லை. அருந்ததியர்களுக்கு விகிதாச்சார முறைப்படியான இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஜாதிக்கும் விகிதாச்சார முறையில இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இப்படி வரைக்கும் அருந்ததியர் கிட்ட இருந்து வந்திருக்காங்க, வேற யாருமே இல்லைங்க. இது எல்லாமே எங்களை மனசு நோகடிக்குது. அவரு ஏமாற்றம் தான் இருக்குது விஜய் கிட்ட. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நாங்க இன்னைக்கு தேர்தல் அவருடைய தேர்தல் அறிக்கையை அவருக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டு. இளவேனில் பொதுச் செயலாளர் தமிழ் புலிகள் கட்சி. ஆர்ப்பாட்டம் இல்லை சார்.
அந்த வண்டியை அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாது. ஆனால் சார் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லைன்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம் இல்லைங்க சார், யாருக்கும் நாங்கள் ஒரே அனுமதி போஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டே இருக்கோம். அவ்வளோ வேற ஒன்றும் வாங்க சார். சார் என்ன சார் இதுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. நாங்கள் போஸ்ட் பாக்ஸில் தான் சார் போட்டுருவோம். அதனால தான் சார் உங்களுக்கு சொல்லணும் தகவல். இல்லை சார், இது ஒரு இது அனுப்புகிறோம் சார். நம்ம முறையான ஒரு இங்கே பாருங்கள், நாங்கள் வேறு ஏதாவது இதில் கொடுத்துட்டு இருக்கோமா பாருங்கள். ஒன்றுமே சார் இதில் நம்ம ஏதாவது பட் அது வந்து இந்த மூலிகைன்றது வேற விஷயத்துக்கு சார், ஏன்னா எங்களுடைய இந்த மூலிகைன்றது வேற விஷயத்துக்கு நம்ம சாப்பிட்றது வியாபாரம் இல்லாமல் சாப்பிட்றது. அதை நீங்கள் வேற இன்க்ளூடிங் காட்டுறீங்க. அதனால சார் சொல்கிறேன், அது வந்து ஒரு சிஎம் சார் அனுப்புறது அதனால சாருக்கு அனுமதி நீங்கள் அனுமதி வாங்கல. நீங்கள் அனுமதி விட்டால் சாரை பிக்கப் பண்ணுறது உறுதி. கீரை வந்து பார்சல் அனுப்பலாம். கீரை வந்து உங்களுக்கு அனுப்பலாம் சார், சாருக்கு அனுப்புங்க, இவங்களுக்கு அனுப்புங்க. சரிங்க சார். சரி, குறிப்பாக வர்றதுனால சரி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க அது பேசுகிறேன் சார். இதே நாங்கள் அது சரி சார், நாங்கள் அதுக்கு கைதுக்கெல்லாம் பயப்படல சார். கைது நம்மளுக்கு புதுசு இல்லை. ஆனால் என்னன்னாக்கா ஒரே இது ஒரு கடிதம் அனுப்புறது கடிதம் அனுப்புறது தவறு சொல்லுங்க சார். இந்த மாதிரி ஒரு விஷயம் அனுப்புறது எதுக்கு அனுப்பும் அதுதான் நான் சொல்லுங்க. இப்போ நீங்கள் சாருக்கு எனக்கு கூட இதை அனுப்பி விடுங்க, நான் கூட வாங்கி வந்து படிச்சு எவ்வளோ அனுப்பிச்சு சந்தோஷம். நாங்கள் வந்து அவருக்கு அனுப்புறது ஒரு விஷயம் சார். சார் வந்து ஒரு புரிஞ்சு கொடுக்கும், புரிஞ்சுக்கலாம், குறிப்பிட்டோம் சார். புரிஞ்சுங்க. நாங்க முறையா வந்து இங்க வந்து அத போடலாம் தான் அப்படியே வைங்க. போடலாம். இது ஆடிட்டே இருக்காரு. அவருக்கு அனுப்புறதுக்கு திட்டம் அதான் அது காவல்துறை வல்லாரைக்கீரை அனுப்பக்கூடாதுங்கிறாங்க. நாங்க வந்து ஒரு உணவு உள்ள போக மாட்டோம். கொஞ்சம் என்ன கொஞ்சம் சத்தம் போடுறேன். அப்படியே இருங்க. கீரை 3 கீரை ஒன்றா வைங்க. 3 கீரை ஒன்றா வைங்க. ஆனால் கீரை 3 கீரை அதான் அப்படியே வைங்க. கை எடுங்க.